ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டாலங்க. வாங்க நம்ம அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் என் பசங்க 6-7 வயசில் இருக்குள்ள போக்குள்ள அது ஒரு வேறு தனி வழியாக இருந்துச்சுங்க. இப்போ என்னமோ வேறு வழியாக இட்டுட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் தான் அப்படி போகிறோன்னு பார்த்தா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் நிறைய பேர் இப்படி தான் போகிறாங்க. ஏன்னா இது ஹோட்டல் உள்ளே போய் அப்புறம் கீழே இறங்கி அப்படி இட்டுட்டு போனாங்க. ஸோ வாங்க வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நாங்கள் எங்கே போனோன்றதை பார்க்கலாம். அதாவது என்ன பார்க்க போகிறோன்னா, உகாண்டா நாட்டில் இருக்கிற ஒரு செம்ம அழகான இடத்த தாங்க பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, சிஃபி ஃபால்ஸை பற்றி தாங்க. இது பார்த்திங்கன்னா கிழக்கு உகாண்டாவில் இருக்கிற, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேப்பர்ச்சுவா அப்படின்ற மாவட்டத்தில் எல்கன் மலைன்னு சொல்லுவாங்க. மவுண்ட் எல்கன் சொல்லுவோங்க நாங்கள் இங்கே. இந்த மலைக்கு பக்கத்தில் தாங்க இந்த ஃபால்ஸு, அதாவது நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நீர்வீழ்ச்சிங்க அடுத்தடுத்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற மெயின் நீர்வீழ்ச்சி மட்டும் 100 அடி மீட்டர் உயரத்துலேருந்து கொட்டுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மேலேருந்து கொட்டுங்க. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம குற்றாலம் போயிருக்கோம்ல, குற்றாலம் கொடைக்கானல் சைடெலாம் அப்படியே மேலேருந்து கொட்டும் பாருங்கள். ஆனால் இது என்னென்னா, இது ஹைட் அதிகங்க, நல்லா பெருசுங்க, 100 மீட்டர் உயரம்னா பாருங்களேன். ஸோ அங்கேருந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வென்ச்சராக அங்கே மேலேருந்து கீழே இருக்கிற 3வது ஃபால்ஸுக்கு இறங்குவாங்கங்க. அதுவும் நல்ல அட்வென்ச்சர் தாங்க இருக்கும். $150 இல்லை 150,000 கேட்டாங்கங்க ஒரு ஆளுக்கு. எல்லோரும் விட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. வரேன் விட்டு ஓடுறாதீங்க. எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. தான் தண்ணி சிபி ஃபால்ஸ். நமக்கு பின்னாடி யாரோ வராங்களோ. ஏங்க எங்கே போகிறா? அப்புறமா வந்து இறங்கலாம் வா. வந்து தான் காலை வைக்கணும். ஓ, அப்படி போயிட்டு வர்றதா? இங்கே பாரு, கேபேஜா இது என்ன போட்டுக்கிறாங்க? முள்ளங்கியா இது? என்ன? ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி. இது வந்து ஸ்பீனச். எங்க ஸ்டெப் இருக்கு, பார்த்து வா. அத்தாடி வந்துட்டோம். டேய், மழை தண்ணிடா அது. நேச்சுரல். இங்கேருந்து வரோம், மேலே இருந்து பத்தியா அடிக்கிறாங்க. எங்கிட்ட வீகோ நீ போத, நீ ரொம்ப ஸ்லோ. நீ போ யூரிகன். யூ ஆல்சோ கோ. ஐ அம் கோயிங், கம்மிங் ஸ்லோலி. ஓ சூப்பர். எம்மாடி முருகா, வர போங்க நீங்க. எங்கே வழி கழிச்சு விடுறதுக்குண்ணா? ஐயம்மா, வந்துட்டோம். நான் தான் வழிக்கு விழுவேன் போல. நாங்கள் சின்ன வயசில் போகல, வேறு வயலில் இட்டுட்டு போனாங்க. இது இன்னும் புதுசாக இந்த சைடில் இட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நான் கீழே விழுந்துட்டேன். வழிக்கு விட்டுடுச்சு அந்த ஷூ. அதனால் மேற்கொண்டு வேறு வழியில் மேலே போகலாம் ஃபால்ஸை பார்க்கன்னு கூப்பிட்டாங்க. முடியல,
ஏன்னா கால் வந்து நடக்க முடியல, சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து காரில் உக்காந்துட்டோம். ஸோ என் சின்னவனும் வழிக்கு வந்துட்டான். ஸோ ஏன்னா மழை பெஞ்சதுனால ஸ்லிப்பரியாக இருந்துச்சு அந்த இடம்லாம். ஸோ அதனாலே நாங்கள் வந்து ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். A video you can. என்னெல்லாம் முடியாது என்னதுடா அது பேய் பூச்சி இருக்க போது உள்ள நல்லா வந்துட்டாங்க கீழே படிக்கட்டில் ஏறக்குள்ள. ஸோ முடிச்சிட்டோம், போகிறோம். எனக்கு தான் வெயிட்டிங், ஏன்னா ஊந்துட்டான்ல கீழே, அதனால். சாய்ராம், பாய் பாய். மண்டையில் அடிப்பல்ல போடா, கீழே போறியா? வழுக்குது வழுக்குது. வழுக்குதே, அதுக்கு தான் ஷூ போடுன்னு நான் உன்னை சொன்னேன். எல்லாம் காரில் இருக்கு, மக்கள்லாம் போகிறாங்க. ஷால்லாம் தர முடியாது, போ. டேய் கீழே கொடுத்து ஷால். ஆச்சு, இங்கேருந்து கிளம்புறோம். இன்னொரு இடத்துக்கான் போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடங்க. ஆக்சுவலி எட்ட தான் தெரியும். அங்கேருந்து வந்து நம்ம அப்படியே ஃபோட்டோ ஷூட்டு என்ன மாதிரி ஸ்டெப்பு சொல்கிறேன்னா வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். சின்ன வயசில் நாங்கள் எடுத்துருக்குறோம், அதோட இப்போ தான் போகிறோம். சரி என்ன மாற்றம் இருக்குது அங்கே போய் பார்ப்போன்ட்டு போனோம். மம்மி ஓடுறாங்கன்னா நடிக்கும். வழுக்கும், அங்கே பத்திரமா போ. பஞ்சி ஜம்பிங் போகிறாராம், இதுக்கே வழுக்கி விடுது எனக்கு. ஏங்க அப்படி ஓரம் வாணி. Shut up. Okay, 10,000 Uganda shilling. This water only, huh? Yeah. Okay. It's the largest falls in Uganda. அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் எங்கேயோ ஒரு இடத்து வழியா வந்தோமா எப்படி? அந்த சைடாக வந்தோம். எல்லாம் குதிக்கிறாங்க, அதான் ஷவுட் பண்ணுறாங்க. Now going back up. இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். முன்னாடி ஃபால்ஸ் தெரியுதா பாருங்கள். இங்கே இருந்தால் எல்லாம் விதமாக ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும். நிறையா கிடையாது, கொஞ்சம் தான். முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். எங்க சோடா வாங்க, வெங்கட்டே கோக்கு. எது பானை பரிசி, இதுதான் அவங்க ஓல்டு நம்ம காலத்தில் வந்து யூஸ் பண்ண பானை. செஞ்சு சும்மா வச்சுக்கிறாங்க, ஷோகேஸ்க்கு இல்லைடா, பழைய காலத்து. இது வந்து ஹட்டு, இந்த தொடப்பமாக இருக்குது அதில் கட்டிடுது. வாழை இலை, தூண்லாம் பார்த்திங்கன்னா மரம் கசா.
மேல் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். பயம்தான் எனக்கும் கீழே வந்ததுலேருந்து. ஃபால்ஸ்லேருந்து மேலே குதிக்கிறாங்க. அங்கேருந்து ஹை ஜம்பிங் 150 1000 அது ஒரு ஆளுக்கு. தெரியுதா பாருங்க. இதுதான் ஃபேமஸான சிஃபி ஃபால்ஸ். வாழை, நம்ம ஊர் செவ்வாழை இருக்குல்ல, அது கேட்குறோம். செடியை கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் போய் செக் பண்ணிடுறாரு. அதான்டா செவ்வாழை, சிவப்பு கலர் இருக்கிறது தான் செவ்வாழை. Inside is white. Outside is red, but inside is the normal bananas. Yeah. Bogaya. மழை பெய்யுது பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்த இடம் வந்து வேறு இடம். இப்போது தெரியுது அவங்களுக்கு நல்ல மழை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மலை மேலே இருக்குது. இந்த இடம் ஹோட்டல், இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஃபிகி லாட்ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம ரூமுக்குள்ளே போகலாம். இது வந்து வெளியில் உட்காந்துச்சு அப்படியே இதெல்லாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு காஃபி குடிக்கலாம். இப்போ பெட்டு சைஸ் இருக்குது ஷோபாவே. ஸோ வந்தோம்னா ஒரு கதவு, இது வந்து ஷோகேஸ். இது எல்லாமே வந்து இந்த கசாவா, அதாவது வாழை இல்லை, வாழை மரத்தோடைய இலையில தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பெரும்பாலும் உட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, மரம். ஸோ பாருங்கள் இந்த இது ஷோபாவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ஃபுல்லாக உட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூமுங்க. நாங்கள் சின்ன வயசில் பசங்களை இட்டு வந்திருந்தோம் சொல்லியிருந்தால, அப்போவும் இந்த ரூமு தாங்க எங்களுக்கு கிடச்சிது. நல்ல சூப்பராக ப்ளசண்ட்டான ஏரியாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே மலை மேலே இருக்கிற வீடு அப்படியே இருக்கும். அப்படியே ஏந்திங்கன்னா அந்த சைடில் போனீங்கன்னா மவுண்ட் எலகன் பார்க்கலாம். ஸோ பசங்களுக்கும் பெட்டு, பாத்ரூம் எல்லாமே. வாங்க ரூம் டூரை பார்ப்போம். சரிங்க, ஏன்னா இந்த ஊருக்காரவங்களோட பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கும். ஏன்னா இவங்க மக்கள் வந்து அதிகமாக இப்படி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் இங்கே ஃபேமிலி ரூமு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நேச்சர். ஸோ இது ஒரு ஃபேமிலி பெட்ரூம். ஸோ நைஸ். எந்த ஹோட்டல் போனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த கொசுவலை இருக்குங்க. இட்ஸ் அ மஸ்ட் எல்லா ஹோட்டலுமே. மழை நின்றுடுச்சு. நல்லா இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த சைடு போவோமா, இந்த வரேன். நல்ல இது வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஒரு 8 years பேக். பசங்கள்லாம் குழந்தையா இருக்குள்ள இதே ரூமுக்கே வந்திருக்கோம். செம்ம இல்லைங்க வியூவு, பயங்கரமாக இருக்குது. குருவி, சிட்டுக்குருவி, ஓடாத குருவி, புருவி. என் பையன் குருவி சொல்ல மாட்டான், புருவி புருவின்னுவான் சின்ன வயசுலேருந்தே. மழையில் வந்திருக்கோம் பாருங்கள். தெரியுதா, ஃபுல்லாக மழை. அதெல்லாம் ரூம். எங்கள் ஹோட்டல்லேருந்து பார்த்தா நல்லா தெரிவார் நம்ம சிஃபி ஃபால்ஸ். ஓ, இதுக்கு மேலேயும் போகலாமா நம்ம? இந்த ஹோட்டல் தாங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே சூப்பராக தெரியுங்க வியூஸ்லாம். அது இல்லாமல் சாப்பாடும் இங்கே இருக்கிற குக்கு வந்து இந்தியன் ரெசிபிலாம் செய்வாப்பில். ஸோ எங்கேயும் அலையணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இங்கே வரதான் பெஸ்ட்டு. யாராக இருந்தாலும் உட்காண்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டுங்க, வரலாம் தாராளமாக. ஆனால் பிக் டைமில் வந்தால் ரேட் அதிகம். இங்கே வேறு நோட்டில் இருக்கிற ஒயிட் கலர் ரிவர் தாங்க சிஃபி ஃபால்ஸா.
இப்போ அடிச்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்களா? இந்த ஐ போலாம் வா. இந்த ஃபால்ஸ் தாங்க. இந்த 10,000 ருபீஸில் இதோ இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில். ஸோ இதோட ஃபால்ஸ் தான் இது. எங்கே வெங்கிட்டு வெளில தான் நிற்கிறானா? நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதான் எங்கள் ரூம். நாங்கள் இப்போ கீழே போகிறோம். ஹே ஸ்விங் ஈரமாக இருக்கா என்ன? சரி வந்து பார்த்துக்கலாம் வா. ஊந்துட போகிற. இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் அதிகம், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மலை, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மலை. ஸோ நாங்கள் வந்தது இந்த ஹோட்டலில் தாங்க 2வது நாள் தங்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தாங்க போனோம். ஸோ மக்களே, இதுக்கப்புறமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வருது. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தது எங்கே போகணுன்றதை பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you on next video. Bye.